A story with words beginning with en. இப்போ முதல்ல இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரீஃபிக்ஸ் en ப்ளஸ் ஒரு சொல்லு போட்டு அது வேர்பாக மாறி இருக்கு. அப்போது அதுதான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போ ஹைலைட் பண்ணாத வார்த்தைங்கெல்லாம் வந்துட்டு நவுனாக இருக்கலாம் இல்லை வேர்பாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து ப்ரீஃபிக்ஸாக இல்லை. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். A prefix is an affix which is placed before the stem of a word, thereby changing the meaning. Example, enn plus danger is equal to endanger. இப்போ ப்ரீஃபிக்ஸ்னா என்னது? ப்ரீஃபிக்ஸ் வந்து ஒரு சொல்லுக்கு முன்னால் போடுற எழுத்துங்க. இப்போ இந்த எழுத்து en இந்த எழுத்துங்க இந்த சொல்லுக்கு முன்னால் போட்டுட்டாக்கா இது வந்து வேற ஒரு சொல்லாக மாறிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா en ப்ளஸ் டேஞ்சர் வந்து நவுன் பெயர் சொல்லு. இது வந்து என்னவா மாறிடுச்சு? வினை சொல்லாக மாறிடுச்சு. அதாவது ஒரு ஆபத்தில் போடுவது அந்த மாதிரி மாறி போகுது. ஸோ இந்த en தான் ப்ரீஃபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி en உள்ள வார்த்தைங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Recently an entrepreneur came to our city. He envisaged to enrich the lives of himself and the people. He ensured to enhance in his endeavor. இப்போ ஆண்டர்பிரினர்னா யாரது? பிஸ்னஸ் மேன். என்விசேஜ்னா கனவு பார்த்தாரு, என்ரிச்னா வளப்படுத்த, என்ஷோர்ட் உறுதிப்படுத்தினாரு, என்ஹான்ஸ் மேன்மைப்பட, எண்டவா அவருடைய அட்டெம்ப்டில் கோலில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் நம்மளுடைய நகரத்துக்கு வந்தார். அவர் கனவு பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? ஜனங்களுடைய வாழ்க்கையோ தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு அவர் உறுதிப்படுத்தினார், மேன்மைப்படுத்த அவருடைய கோலை, அவருடைய அட்டெம்ப்டை, அவர் பார்க்க போகிற இந்த அட்டெம்ப்டை அவர் என்ன பண்ணார்? மேன்மைப்படுத்தி கொண்டார். இப்போ வேர்ட்ஸை பார்க்கலாம். ஆண்டர்பிரினர், a businessman, enrich to improve the quality of, envisaged dreamed of, ensured made sure, enhanced made better, endeavor try hard to achieve something or goal. He inquired to enable himself to engage in enticing a lot of people. His sweet talk enchanted the people and they entrusted their possessions unto him to be a part of the endeavor. என்கொயர்ட்னா என்னது? விசாரித்தார். இனேபிள்னா அவருக்கு உதவி அளிக்க, என்கேஜ்னா ஈடுபட்டார், என்டைசிங் அப்படின்னா அவர் பக்கம் இழுக்க நிறைய ஜனங்களை, என்சாண்டட்னா மந்திரிச்சு விட்டது போல ஆயிப்போச்சு அவருடைய இனிமையான பேச்சு, என்ட்ரஸ்டட்னா நம்பி ஒப்படைச்சாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அவர்கிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. எண்டவான என்ன? அவருடைய இந்த பிளானுக்கு, இந்த கோலில், இந்த அட்டெம்ப்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இதை சுருக்கமாக சொல்ல போனால் என்னது? அவர் என்ன பண்ணிட்டாரு? விசாரிக்க ஆரம்பித்தார். அவர் என்ன பண்ணுறதுக்கு? நிறைய ஜனங்களை அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு. அவருடைய இனிமையான பேச்சு ஜனங்களை மந்திரிச்சு விட்டது போல் ஆயிப்போச்சு. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்பி அவங்கக்கிட்ட இருந்த பணத்தையும் சொத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு பங்காக இருப்பதற்கு. என்கொயர்ட், ஆஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், enable to allow, to give authority, enticing, tempting or alluring, enchanted, placed under a spell, entrusted, assigned the responsibility, engage, to occupy. But they didn't know that he was a deceiver. Some of the people got an inkling of his plot and didn't want to continue to get entangled and entrapped. They were upset that they had enrolled in the business that was endorsed by famous personalities. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிசீவர்னா ஏமாத்துக்காரன், இன்க்லிங்னா ஒரு தடை, ஒரு ஐடியா, ஒரு ஹிண்ட்டு, ஒரு க்ளூ. பிளாட்னா என்னது? கெட்ட பிளான். என்டாங்கிள்டுனா மாட்டிக்கொண்டு சிக்குவது, என்ட்ராப்ட்னா சிக்கிக்கொள்வது. அப்செட்னா என்னது? மனம் நொடிந்து போனார்கள். என்ரோல்டுனா என்னது? சேர்ந்தார்கள், அதில் சேருவது. என்டோஸ்ட்னா உறுதிப்படுத்தினார்கள். யாரது? ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். யாரது? பெரிய பெரிய ஆட்கள். அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. இது வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பரான பிஸ்னஸ்ன்னு சொல்லி. இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மீனிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் தே டிடன்ட் நோ, ஆனால் அவங்களுக்கு தெரியவில்லை அவங்க ஒரு பெரிய ஏமாத்துக்காரன்று. அப்போ சில ஜனங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு தடை கிடைச்சது. என்னன்ட்டு? அவனுடைய பிளானு சரியில்லை, இன்னும் அதுலேருந்து சிக்கி மாட்டிக்கொள்ள அவங்க விரும்பலை.
அதனால் அவங்க அப்செட் ஆகி அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னன்ட்டு ஏண்டா நம்ம இந்த பிளானில் போய் பேரை கொடுத்தோம் சேர்ந்தோன்னு சொல்லி அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. இன்னும் ஏன் அப்செட் ஆனான்னு கேட்டாக்கா, பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த பிஸ்னஸ் நல்லதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தினாங்க. அதனால் வேற இவங்க அப்செட் ஆயிட்டாங்க. Entangled became twisted together, entrapped, caught in, enrolled, officially registered as a member, endorsed, declared one's public approval. Soon, the environment ingrained them to enarm themselves with support from the authorities, and they enshrouded the entrepreneur's envisagement. Environ சூழ்நிலை, என்கிரெயின்ட் தனக்குள் நம்பிக்கையை வலுப்படுத்தி கொண்டார்கள். என்னாம்னா வலுப்படுத்துவது, என்ஷ்ரவுடட்னா என்னது, குழி தோண்டி புதைப்பது, குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் ஆண்டர்பிரனருடைய கனவை. இப்போ இந்த கதை என்னது, இந்த சூழ்நிலையில் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டுடன் பலப்பட்டு அந்த தொழில் அதிபருடைய தொழில் கனவை முழுவதும் குழி தோண்டி மூடி மறைத்து விட்டார்கள். இதுதான் கதை. Environ, the surroundings or condition, ingrained, firmly fixed, enarmed, to equip with, enshrouded, enveloped completely and hid from view, envisagement, contemplation, visualization. இந்த ஸ்டோரி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.